இன்னைக்கு எந்த கோர்ட்டுக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு பூந்தமல்லி கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த பூந்தமல்லி கோர்ட்டில் என்ன ஒரு விசேஷம், அதுவும் லோன் டிஃபால்ட் ஸ்டேட்டஸ் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல வந்து இந்த இங்கே வந்து வழக்கு போடக்கூடிய பேங்குகள், அதாவது லோன் டிஃபால்ட், கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, அன்செக்யூர்டு, செக்யூர்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு 10 பேங்குகள் வந்து தொடர்ச்சியாக வழக்குகள் தாக்கல் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ், ஹெச்டிஎஃப்சி, பஜாஜ். இந்த பஜாஜ் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சிடி லோன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஹெட் ஆஃபீஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டிபி, ஸ்ரீராம், இண்டஸ் இண்டு பேங்க். இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து எஸ்டிசி என்று சொல்லக்கூடிய சம்மரி ட்ரையல் கேஸ், இதுதான் முக்கியமாக இங்கே வழக்கு போடுறாங்க. அதாவது இந்த வட்டாரத்துக்கு குறிப்பிட்டவர்களுக்கு வந்து இந்த செக் பவுன்ஸ் கேஸ், அதை வந்து மெயினாக இங்கே வந்து இப்போ ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு நாங்களும் அந்த கோர்ட்டு தான் வந்து கேஸ் தான் வந்திருக்கோம். இந்த பாசா கோர்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில், அதாவது எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ, சில ட்ரையல் பார்த்தீங்கன்னா 9 மாதத்துலேயே வந்து தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பீல்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து திருவள்ளூர் கோர்ட்டு தான் அப்பீல் வருது. ஸோ இந்த திருவள்ளூர் கோர்ட்டு அப்பீல் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே முக்கியமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த கேஸ் எல்லாம் அங்கே வருது. பெரும்பாலும் வந்து பெரிய அளவு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறனாலும் இது ஃபாஸ்டாக கோர்ட்டுங்கிறதுனால வந்து இந்த செக்கை வந்து இங்கே பவுன்ஸ் பண்ணி இந்த லிமிட்டுக்குள்ளே போடுறது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் கொடுத்துருக்க செக், அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா செக்யூர்டு இதுக்கு இருக்கிற மெயினான பிரச்சனையே பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் செக் பவுன்ஸ் ஆகிறது தான். இந்த பவுன்ஸ் ஆகிறது வந்து 138 வந்து நெகோட்டிவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டில் வரக்கூடிய வழக்குகள். ஸோ வழக்குகள் வந்து இனிமேல் அதிகமாக பெருகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெருகும். ஏற்கனவே நான் சொன்ன அம்பத்தூர் கோர்ட்டு அதிகமாக அம்பத்தூர் கோர்ட்டுக்கும் சரி, அதே இந்த பூந்தமல்லி கோர்ட்டுக்கும் சரி வந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்குள்ள தான் வருது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கான ட்ரையல். அதே போல் திருவள்ளூர் கோர்ட்டில் வந்து கமிட்டல் ஆகி வர்ற கேஸும் இங்கே தான் வரும். ஸோ மெயினாக இந்த வட்டாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய, அதாவது அன்செக்யூர்டு லோனு, அதுவும் மெயினாக பிஸ்னஸ் லோனு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி சொல்லியிருக்கேன், அதில் போய் பாருங்க. ஸோ 138 இன்னைக்கு வந்து அதிகமான லெவலில் இந்த வகையான இந்த வட்டாரத்துக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.